மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது உடம்புல எல்லா வகையான நோய்க்கும் சித்த வைத்தியத்துல மருந்து இருக்கு. நான் ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர் என்கின்ற முறையிலே உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். பிறந்ததுக்கு அப்புறம் எந்த நோயா இருந்தாலுமே சரி, சித்த வைத்தியத்துல மருந்து பல வகையாக இருக்கிறது. பத்தியம் இருந்து நீங்க அதை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. மனநோய்க்கு மருந்து இருக்கா அப்படின்னு என்ன இந்த சேனல்லாம் பாக்குறீங்களா? அதுவும் முக்கியமா மிஸ்டர் லேடிஸ், நான் இத ரொம்ப நன்றிகரனோட நான் இந்த இந்த யூடியூப் சேனலை நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னை உலகெங்கும் கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள், அது மட்டும் இல்ல பல நாடுகளுக்கு என்னை பயணிக்க வைத்ததுல உடைய பங்களிப்பு இந்த மிஸ்டர் லேடிஸ் சேனலுக்கு உண்டு. அதனால என்றைக்குமே நான் மிஸ்டர் லேடிஸ் சேனலுக்கு நன்றிகடன் பட்டிருக்கேன். அது உண்மையான ஒரு விஷயம் கூட. இந்த மிஸ்டர் லேடிஸ் சேனல்ல இதை பதிவிடுறதுல ரொம்ப அகமகிழ்கிறேன் நான். காரணம் என்னன்னா, மனநோய்க்கு மருந்து இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார். ஐயா, நீங்க பெரிய சித்த வைத்தியர்னு கேள்விப்பட்டோம். போன் அடிச்சு கேட்கிறார். காலையில தான் கேட்டாரு, இப்பயே உங்கள்கிட்ட பேசிட்டேன் பாருங்க. மனநோய்க்கு மருந்து உண்டா? நான் கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டேன். என்னடா அப்படி கேட்கிறாரு? ஐயா, மனசே சரியில்லை ஐயா. நோய்க்கு மருந்து இருக்குன்னு சொல்றீங்களா? பிறந்ததுக்கு அப்புறம் வந்த நோய் தானே மனநோயும். அது பணத்தால வந்துச்சோ, இனத்தால வந்துச்சோ, பிள்ளை குட்டியால வந்துச்சோ, அது வேற விஷயம். நான் இப்ப மனசு நிம்மதியா இல்லை. அதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது செடி கொடி மருந்து மட்டும் இருந்தா கொடுங்க, என்ன செலவானாலும் பரவாயில்லன்னா அவரு அங்கிருந்து போன் அடிச்சு என்னுடைய சிந்தனையை கிளப்பி விட்டார். நீங்களும் சிந்திச்சு பாருங்க. மனநோய்க்கு மருந்து உண்டா? உடனடியாக எங்க தாத்தாவை நினைச்சேன், எங்க தாத்தா காலத்தை நினைச்சேன். அது மட்டும் இல்ல, சித்த உத்தவுக்கெல்லாம் போனேன், போகத்தை போனேன், சப்தகாண்ட நூலை பிரட்டினேன். எப்படி சப்தகாண்ட நூலை பிரட்டின காரணம் என்னன்னா, சப்தகாண்ட நூலுக்கு ஏன் போனேன்னா, ஒரு காலகட்டங்களில் கன்னியாகுமரி கதை ரொம்ப பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுல சிந்திச்சு பார்த்தேன். புலிப்பாணி சித்தன் போகருக்கே மருந்து கொண்டு வந்த கதையெல்லாம் உண்டு. அது ஒரு பிரச்சனை. அப்படி ஆயிப்போச்சு. அந்த காலகட்டங்களில் போகருக்கு மருந்து தேவைப்பட்டது. காரணம், அவருடைய உடல் உறுப்பு செயலற்ற நிலைக்கு வந்துருச்சு ஒரு பிரச்சனையினால. கன்னியாகுமரி தாயாள், இதுதான் கதை. இது உங்களுக்கே தெரியும், இது நடந்த விஷயம். அப்ப அந்த நேரத்துல நம்முடைய குருநாதர் சித்தம் கலங்கிவிடக் கூடாது என்று சப்தம் இல்லாமல் ஒரு மருந்தை புலிப்பாணி, அதாவது போகருடைய சீடர், அவர் போகருடைய சீடர்கள் மொத்தம் 9 பேர்கள். அதுல புலிப்பாணி தலைமையானவர். அவர் போய் எடுத்துட்டு வர்றார். சில இடங்கள்ல 7 பேர்னு சொல்லுவாங்க, ஆனா 9 பேர் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதான் உண்மையும் கூட. அப்ப புலிப்பாணி அந்த ரகசியமான அந்த பச்சிலையை கொண்டு கொடுத்தார். அந்த பச்சிலையோட அதோடைய காயையும் கொண்டு கொடுத்தார், அதோடைய பூவையும் கொண்டு வந்துட்டார், செடியை மட்டும் விட்டு வந்துட்டார். அங்கதான் நீங்க சிந்திக்கணும். அந்த செடியில திதிகளில் மட்டும்தான் அதோடைய வேற எடுக்கணும். செடியை பிடுங்கவே கூடாது, பெரிய பாவமாயிரும். அந்த செடி மட்டும் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன். நிறைய பேருக்கு, நிறைய சித்த வைத்தியர்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். சரியா விட்டாலும் இந்த மிஸ்டர் லேடிஸ் மூலமா நான் சொல்லிக்கிறேன். ஞாயிறுவி செடிக்கு மட்டும் 3 திதிகள் இருக்கு. அந்த திதியை தவிர வேறு திதிகளில் அந்த செடியை நீங்கள் பிடுங்கி விட்டால் பெரும்பாவத்துக்கு ஆளாவீர்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க. மிக பெரும் தவறாயிரும். ஞாயிறுவி செடிக்கு அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. ஞாயிறு செடி என்பது மாந்திரிகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகா மூலிகை. அது அதைத்தான் கொண்டு கொடுத்தாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, ஞாயிறு செடியோட தலை, ஞாயிறு செடியோட பூவு, அந்த ஞாயிறுவி செடியினுடைய அரிசி, அது அரிசி மாதிரி இருக்கும், அது கம்பரிசி. அந்த ஞாயிறு செடியில இருக்கக்கூடிய அந்த அரிசி பார்த்தா ஒட்டிக்கு நம்முடைய இதுல எல்லாம் ஒட்டும். கம்பு மாதிரி என்ன பண்ணும், கம்பு மாதிரி நம்முடைய துணியெல்லாம் காய போட்டீங்கன்னா ஞாயிறு செடி எங்கேயாவது இருந்தா அவருடைய அந்த காய் ஒட்டும். நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப
அதை வந்து அந்த காலத்துல சித்தர்கள் காடுகளை தவம் பண்ணும் பொழுது காலையில ஒரு கை அளவுக்கு ஒரு 10 செடிகள்ல அந்த கம்பு அந்த அந்த அரிசியை, அதாவது அதோடைய காய்களை பிடுங்கி, காய்னா கம்பு மாதிரியே இருக்கும், அதை பிடுங்கிட்டு வந்து ஒரு கை அளவுக்கு மட்டும்தான், ஒரு உள்ளங்கையில ஓரளவுக்கு அவ்வளவு சேகரித்து சாப்பிட்டுக்குவாங்க. அதை மென்று நல்லா பால் மாதிரி ரொம்ப சுவையா இருக்கும். அதுதான், அவ்வளவுதான். இதை சாப்பிட்டா உண்மையாக சொல்ற நண்பர்களே 3 தினங்களுக்கு உங்களுக்கு பசி எடுக்காது. இப்ப கூட சொல்றேன், நீங்க செஞ்சு பாருங்க. வில்லேஜ்ல உள்ளவங்களாம் இந்த சேனல் பாக்குறவங்க செஞ்சு பாருங்க. ஒரு கவலம் நீங்க சாப்பிட்டாலே 3 நாளைக்கு உங்களுடைய உடல் திம்முனா அந்த சக்தி குறையாம இருக்கும், ஆற்றல் அப்படி இருக்கும். இதேதான் இந்த செடியுடைய தலை, இந்த கொஞ்சம் காய் பூ எல்லாம் ஒன்னா கலந்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு விட்டால் எவ்வளவு பெரிய கவலை உங்களுக்கு தான் சரி, இடியே தலையில விழப்போகுதுங்கிற மாதிரி ஒரு தூக்கு கயிறு நாளை காலைல ஏறவனு கூட இதை கொடுத்துட்டா கண்டிப்பாக அவனுக்கு மனச்சஞ்சலம் அந்த நிமிஷமே அற்று போயிடும். மன சம்பந்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைச்சிடும் அவனுக்கு. அதாவது மனநோய்க்கான மருந்து நாயுருவி இலை அப்படிங்கிறத நீங்க நாயுருவி சமூலம்னே சொல்லலாம். ஆனா சமூலம்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும், கீழே அந்த வேரை மட்டும் விட்டுரும். நீங்க இலை, அதோடைய பூ, அதோடைய காய், இந்த 3ம் மிக அற்புதமான ஒரு மகா மருந்து. இதை வந்து காராம்பசு பால் கிடைச்சு, காராம்பசு பால்ல தினமும் காலைல சாப்பிட்டீங்கன்னா முகம் வசீகரம் வரும். இந்த அதாவது அகம் சரியா இருந்தா முகம் சரியா இருக்கும். அகத்துக்கான மருந்தை நீங்க கரெக்டா உள்ள கொடுத்துட்டீங்கன்னா முகம் பழிச்சிடும். ஏன்னா அகத்துல சோகம் இருந்தா தான் முகத்துல தெரியும் அப்படிம்பாங்க. அதாவது உள்ளத்துல இருக்கிறத முகம் காட்டிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காராம்பசு, அதாவது பசும்பால் வேற, நீங்க சாப்பிட்ற பால் வேற. காராம்பசுவின் பால் என்றால் காம்பு முதல் கொண்டு கருப்பா இருக்கும், அதான் அடையாளம் இருக்கு. காராம்பசுக்கு அடையாளம் என்ன? காம்பு, அந்த பால் கறக்கிற காம்பு இருக்கு இல்லையா, 4 காம்புமே கருப்பாகத்தான் இருக்கும். சில மாட்டுக்கெல்லாம் இருக்குங்க அந்த கருப்பு வேறு, அந்த மடியே கருப்பா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த மாடே முழுக்க முழுக்க கருமை, அதான் காராம்பசு. வெள்ளை மாடு இருக்காது, காராம்பசுலயே வெள்ளை மாடு இருக்கு. அது என்னங்க வெள்ளை மாடு? வெள்ளையா இருக்கும், ஆனா மடி மட்டும் கருப்பாக இருக்கும், அதுதான் காராம்பசு. ஆனா முழுமையான காராம்பசு என்பது முழுமையாவே இருக்கும். அந்த காராம்பசு வைரமுத்து சார் கூட எழுதியிருப்பார் பாட்டுல. நான் அவரை சொல்ற என்ன சொல்லுவேன்னா, வாழ்கின்ற காலத்து கம்பன் அப்படின்னு சொல்றேன். நாம் வாழ்கின்ற காலத்து கம்பன், நமக்கு கம்பன் வைரமுத்து. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய மாமேதை வைரமுத்து. அது வந்து அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அதாவது அவர் வந்து கடவுள் மறுப்பாளராக இருக்காரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் வந்து இலக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது தமிழுக்கு கிடைத்த மாபெரும் சொத்து வைரமுத்து, அப்படிதான் நம்ம சொல்லணும். சரி, ரைட்டு, அந்த விஷயத்துக்கு வருவோம். அவர்தான் சொல்லியிருப்பாரு, ஆட்டுப்பால் குடிச்சா அறுவழிஞ்சு போகும்னு, எருமை பால் குடிச்சா ஏப்பம் வந்து சேரும்னு, காராம்பசு ஓட்டி வாராண்டி தாய்மாமன் எழுதியிருப்பார். நம்முடைய அற்புதமான இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயாவுடைய அந்த படத்தினுடைய வரக்கூடிய அற்புதமான, மிக பெரும் அற்புதமான, நம்முடைய கலாச்சார மாண்பை ஏற்றக்கூடிய அற்புத பாடல். அந்த பாட்டு அது வரும். அதனாலதான் ஏன் தெரியுமா அப்படி எழுதினார்னா, ஆட்டுப்பால் குடிச்சா அறிவு அழிஞ்சு போகும்னு எழுதியிருப்பார். அப்ப அறிவு அழிஞ்சு போயிருமா ஆட்டுப்பால் குடிச்சா அப்படின்னு? ஆமா, ஆடு அறுக்கணும் தான் நம்புவாங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஆளுங்க பாமர மக்களே சாதாரண சொல்றாங்க. உண்மை ஆட்டுடைய குணம் என்ன? இதுதான் விஷயம். இது மாதிரிதான் நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால அது ஒண்ணு. இயற்கையாக பாருங்க, எருமத்தையோ எருமைப்பாலம் நீங்க குடிச்சீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் செமிக்காது, கடுமையான வேலை செய்யணும். அதனால ஏப்பம் வந்து சேரும். ஏன்னா குழந்தைக்கெல்லாம் எருமைப்பால் கொடுத்தா என்ன வருது? அவ்வளவுதான், மூச்சு திணறி. அதெல்லாம் சொல்லித்தான் சொல்லுவாரு. காராம்பசுங்கிறது தாய்ப்பாலுக்கு, அதான் பசும்பால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. காராம்பசு பால் தான் மிக மிக நல்லது என்பதை நீங்க புரிஞ்சாலும், நாட்டு மாட்டு பால் மிக அற்புதமானது, அதிலும் காராம்பசு பால் மிக அற்புதமான. காராம்பசுக்கு அடையாளம்லாம் முதலே சொல்லிட்டேன், எப்படி காராம்பசுங்கிறது என்னன்ட்டு. அது மாட்டு காம்புல இருந்து அந்த எல்லாமே கருப்பா இருக்கும். மாட்டு காம்பு, முக்கியமாக மாட்டு காம்பு கருப்பாக இருக்கும். இதுதான் காராம்பசு. அது பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து உடலுக்கு அவ்வளவு. தமிழனுடைய கண்டுபிடிப்பு பாருங்க, ஆரம்ப கால நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்ல மாபெரும் ஞானிகள், மாபெரும் அறிவார்கள். அது பெருமை பண்ணுனீங்க. அப்படி இந்த காராம்பசு பால்ல வந்து இந்த நாயுருவி பவுடர், அதாவது நீங்க வந்து
நாங்கள் இதாக செஞ்சு வச்சுக்கலாம், சூரணமாக செஞ்சு வச்சுக்கலாம், காய வச்சு செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுக்கிட்டு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மன குழப்பம் தீருங்க. எப்படி? பக்கவாதங்கிறது என்ன நினைக்கிறீங்க நீங்க? நாங்க பக்கவாத நோய்க்கு அரும்பெரும் மருந்தாக நாயுருவி தலையை நாங்க பயன்படுத்துறோம். நாயுருவி சமூலம் சேர்க்கப்படுது இதுல. பக்கவாதத்துக்கு நாங்க தரக்கூடிய மருந்துல நாயுருவி சமூலம். ஏன் தெரியுமா? முதல்ல மனமது செம்மையாகணும். மனசுதான் முதல்ல மிக முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. சித்த வைத்தியம் என்பது மனம் சார்ந்தது அன்பர்களே, உயிர் சார்ந்தது, மனம் சார்ந்தது. ஆக சித்த பேரே பாருங்க, சித்தர்கள். சித்தம்னா மனசு. ஆக மனம் தான் வாழ்க்கையும் கூட. உங்க வாழ்க்கை எதில் அடங்கியிருக்கு? மனம் சார்ந்தானே இருக்கு. ஆனா இன்றைக்கு சின்ன மாற்றம் பணம் சார்ந்தும் இருக்கிறது. ஆக பணம் சார்ந்து இருந்தாலும் நான் அந்த எவ்வளவுதான் நீங்க கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் மனம் சந்தோஷப்படலைன்னா அங்க நோய் வந்து விடுகிறது. பெரிய பணக்காரனும் வைத்தியர்கிட்ட வந்துதான் நிக்கிறாங்க. காரணம் என்ன? அங்கே நோய் வந்து விடுகிறது. ஆக நோயின் கொடுமையிலிருந்து போகணும்னா மனசு முதல்ல நல்லா இருக்குன்னா, இயற்கையாவே எல்லாத்துக்கும் சொல்றேன், படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த நாயுருவி சமூலம் இத முறையாக காய் மூன்றுமே சேர்த்து வந்தா தான் அது புண்ணியம். அப்பதான் மனதுக்கு வந்து அது ஒரு இதத்தை கொடுக்கும். 3 சேர்ந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு காராம்பசு பாலுக்கெல்லாம் எங்கெங்க போகணும்னா ஒரு நாட்டு மாட்டு பால் தான் சாப்பிடணும். கிடைக்கவில்லை சார். அதனால நாட்டு மாடும் கிடைக்காது, ஒன்று மாடும் கிடைக்காது. இங்க பூரா ஜர்சி மாடு தான் சார் தமிழ்நாட்டிலே இருக்கு. அது 20 வருஷம் அதான் சார் இருக்குன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. கிடைக்காதுதான். அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு இதே மிஸ்டர் லேடிஸ்ல சொல்லிடுறேன். அதையாவது ஃபாலோ பண்ணுங்க. தேங்காய் இருக்கு பாத்தீங்களா? எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சிறந்த பாலையும் சித்தர்களாக அருளி இருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். தேங்காய் பால். தேங்காய் பால்ல கலந்துக்கிட்டீங்க. தாய்ப்பாலுக்கு நிகர் தேங்காய் பால் போதுமா? அப்படி தேங்காய் பால் எடுத்து ஒரு 100 மில்லி போதும். அதுல இந்த பொடியை போட்டு தேங்காய் பால்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா சர்வரோக நிவாரணியாக மாறிவிடும். உடல் சிறப்பாயிரும். உங்களுக்கு எல்லா விதமான மனசுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே சாப்பிடும். அது மட்டும் இல்ல, நாயுருவி என்பது புதனுடைய ஆதிக்கம் உள்ளது. ஆகவே உங்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி அடையும். அதான் மனம் உறுதியாயிட்டாதான் எல்லாமே உறுதியாயிருமே. ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.